செங்கல்பட்டு அடுத்த புலிப்பாக்கத்தில் பிரேக் பிடிக்காமல் தறிகிட்டு ஓடிய மணல் லாரி அரசு பள்ளி மதில் சுவர் மீது மோதி நின்று பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விட்டார்களா? கண்டிப்பா லாவண்யா, செங்கல்பட்டு அடுத்த புலிப்பாக்கம் பகுதி இது ஒரு பக்கம் பள்ளமாக ஒரு பக்கம் மேடு பள்ளம் என்று ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு பகுதி. இந்த பகுதியில் நேற்று மணல் லாரி பிரேக் பிடிக்காத காரணத்தால் மேடான பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வந்தது. இந்த நேரத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் சேர்ந்த தம்பதி உட்பட ஒரு சிறுவன் குறுக்கே வந்தபோது லாரி ஓட்டுநர் லாரி பிரேக் பிடிக்கவில்லை என்று கூறியதை அடுத்து அவர்கள் வாகனத்தை போட்டுவிட்டு அந்த ஓரத்திலே விழுந்து விட்டனர். மேலும் அருகில் இருந்த ஒரு அரசு பள்ளி கட்டிடத்தின் மீது லாரி மோதியதில் அந்த கட்டிடம் சேதமடைந்துள்ளது. இது குறித்து செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். மேலும் பொக்லிங் இயந்திரம் மூலமாக லாரியை தற்போது அப்புறப்படுத்தி அந்த இடத்தை போக்குவரத்து சரி செய்து வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராபர்ட்.